ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் செந்தில் கூட கூட அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. அவங்க அம்மா எவ்வளோ தடுத்து சொல்கிறாங்க, வேணாடா இந்த வீட்டு விட்டு போகாதடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ஏன்டா நம்ம குடும்பத்தை விட்டு பிரியிற, ஊர் உலகெல்லாம் என்னென்ன நினைக்கும், எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ஏதோ சண்டை போட்டு போகிறான் தான் நினைப்பாங்க, அதில் தான் உங்களை நாங்கள் எப்படா பார்த்துக்கணும், ஏன்டா இந்த மாதிரிலாம் இருக்க, தாயோட அன்பு புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. அவர் எதை பற்றிலாம் கவலைப்படலாமா, சும்மா சீன் போடாதம்மா, நடிக்காதம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை சொன்ன உடனே பாண்டியனுக்கும் கோவம் வந்துடுது. உனக்காக நான் எவ்வளோ பார்த்துருப்போம், எவ்வளோ செஞ்சிருப்போம், உன்னை பெற்று வளர்த்து படிக்க சேவை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து எவ்வளோ நல்லா பாசமாக பார்த்துக்கிட்டோம், விடு கோமதி அவன் போட்டோம் அப்படின்னு செந்திலுக்கு கோவம் என்ன செஞ்சீங்க, என்ன பார்த்துக்கிட்டீங்க, அப்படி ஒன்று நீங்கள் பெருசாக பார்த்துக்கல, எல்லாமே சொல்லி காட்டுறீங்கன்னு கூட கூட விளையாட்டி இருக்காரு. மீனாவும் தடுக்கிறாங்க, என்னங்க வாத்தி அழுந்து பேசுங்க, ஏங்க அப்படி பேசுறீங்க, பெரிய பிரச்சனை ஆகிட போகுது எவ்வளோ சொல்கிறாரு. அவங்க யார் பேச்சு அவர் கேட்கறதா இல்லை, அவர் இஷ்டத்துக்கு வாய்க்கு அப்படி பேசுறாரு. உடனே பாண்டியனுக்கோ இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன், உனக்கு அந்த கவர்மெண்ட் உத்தியோகம் வந்ததுலேருந்து நீ ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு 10 லட்சம் ரூபாய் கட்டணும்னு சொன்னாங்களா, அது நான் தாண்டா கட்டினேன், ஆமா இது கட்டணும்னு இது பெருசாக பேசுறீங்களா, இது உங்க கடமை தானே, நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதுக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்லி காட்டுற, கடமைக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்றியாடா, இப்படியாடா நீ பேசுவ, போறதா போயேன், உன்னை யார் வேணும்னு சொன்ன, நாங்களா புடிச்சா வச்சிருக்கோம், இவர் கூறு கட்ட வைவதான் அழுதுட்டு இருக்கா, அவங்க யாராவது இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா அவங்க வழி பார்த்து அவங்க போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் தெரியும், வெளியே போய் பார்த்தாதான் தெரியும், மளிகை சாமானுக்கு, ரேஷனுக்கு, எண்ணெய்க்கு, பாலுக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். இப்ப எல்லாமே சுலபமா கிடைக்குது இல்ல, நீங்க எல்லாமே செஞ்சுட்டு குத்தி காட்டுறீங்களா, நான் சொல்றது கேட்டுங்க, இப்போ இதை வீட்டு விட்டு போனா இதோட நான் உங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன், இந்த வீட்லயே நான் காலை வைக்க மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்றாரு. இப்ப நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோ, எக்கு எந்த கண்டாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நீ தனிச்சு தனி கொடுத்தனம் போறல, அப்படியே போயிடு, நீ இந்த வீட்டை தேடி வந்துடாத, உனக்கு அப்பா அதான் இல்ல, போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கோவமா பேசிடுறாரு. ஆனா எல்லாருக்கும் மனவேதனையா தான் இருக்குது. மத்த பசங்க என்ன நினைப்பாங்க, அதுவும் சபையில போட்டு பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாத இந்த செந்தில் தரக்குறைவா பேசுறது ரொம்ப தப்பு தான். ஆனா என்ன நினைப்பாங்க, பாக்குறவங்க மீனா தான் நல்லா சொல்லி கொடுங்க அப்படின்னு நினைப்பாங்க மத்தவங்க எல்லாம். ஏதோ பாண்டியனுக்கு தெரியும், கோமதிக்கு தெரியும் அவர் நல்ல பொண்ணுட்டு, மத்த குடும்பத்துக்கு நினைப்பாங்க நம்ம அண்ணி தான் பிரிச்சு கூட்டு போயிட்டாங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஒருத்தருக்கும் எடுத்து சொல்லணும், மீனா நான் என் மேல் தப்பு இல்லைன்ட்டு. அந்த நிலைமைக்கு செந்தில் ஆளாக்கிட்டாரு மீனாவை. இந்த பிரச்சனை முடிஞ்சு மீனா ஆபீஸ்க்கு போகாம அவங்க மாமாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா நீ இன்னும் ஆபீஸ் போலியா, ஏன் நிக்கிறேன்னு கேட்கிறாரு. இல்ல மாமா உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்றேன், உங்ககிட்ட பேசணும் மாமா, தயவுசெய்து நான் மன்னிச்சிருக்கு மாமா, இது நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் எத்தனோ தடவை சொல்லிட்டு உங்க பையன் கேட்க மாட்டாரு, அவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாத பேசுறாரா இல்ல வேணுன்னே பேசுறா தெரியல, ஏன் தான் அந்த கோட்டஸ் கடிச்சு அவர்கிட்ட சொன்னேன்னு எனக்கே தெரியல, அதான் இவ்வளவு விம்பிட்டு பிரச்சனை ஆயிடுச்சு, அது கோட்டஸ் கடிச்சு சும்மா விளையாட்டா கேட்டு விட்டுருவாருன்னு நினைச்சா இவர் அதே பிடிச்சிக்கிட்டாரு, தனியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், பிரைவசி இல்லை, சுதந்திரம் இல்லை, என்னென்னவோ பேசுறாரு மாமா. ஆனால் அவருக்கு இப்போ அங்கே போனால் தான் அவருக்கும் உணர்வார், அந்த கஷ்டம் தெரியுமாம்மா, எனக்கு தெரியும் மீனா, அதை பற்றி நீ எதுவும் வரி பண்ணாத, உனக்கு அங்கெல்லாம் சேஃப்டியாக இருக்காங்கல்ல, அக்கம் பக்கம் ஆள் இருக்காங்கல்ல, எதனா பிரச்சனைனா எனக்கு நீ வா மாமா கிட்ட வா, நாங்கெல்லாம் பார்த்துக்கிறோம் உன்ன, நீ அதெல்லாம் நினைக்காத, இல்லை மாமா அவங்க கூட தெரியாம தான் பேச, எனக்கு புரியுதுமா, பெத்த பையனை பற்றி தெரியாதா, அவன் சும்மா அப்படிதான் பேசுவான் அந்த வேகத்தில், அப்புறம் அவனும் எதனா ஒன்று பிடிக்கலன்னு வந்துடுவான் பாரு, அதெல்லாம் நினைக்க மாட்டேன், நீ போனால் வீட்டுக்கு வரலாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா ஆறுதலாக பேசுறாரு. இங்கே கோமதி அழுதப்பாடே இருக்காங்க, ராஜி கதிர் எல்லாம் சமாதானம் பண்ணுறாங்க, அப்போ அவங்க கேட்கவே இல்லை. ஆனா இந்த செந்தில் அது கவலை இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனா என்னன்னா அம்மா அழுதுட்டு இருக்காங்க, சமாதானப்படுத்தினா அவங்க சும்மா சீன் போடுறாங்கடா, நான் துபாய்க்கா போறேன், அந்த பக்கத்து தெருவில் தானே போறேன், 10 நிமிஷம் 8 எடுத்தா 4 8 வரலாம் இல்லை, அவங்க அங்கே கூட தங்கிக்கலாம், நானும் வேணான்னு சொல்றேன், சும்மா சீனை போட்டு அழுதுட்டு இருக்காங்க. தேவையில்லாதடா சொல்றதே அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, நான் எதுக்கு போறேன், இங்க இட வசதி இல்லை, கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம், என்னோட சந்தோஷம் நான் போறேன், அதையும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, சும்மா எனக்கு பாசங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா நீங்க இப்பெல்லாம் பேசுற, அம்மா பாவம் இல்லைண்ணா கடப்போட அப்படின்னு கவலைமா சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீ வேணா என் கூட இரு, 1 வாரம் 10 நாள் கூட இரு, இல்ல மாச கணக்கா கூட என் கூட இருந்துரு, அப்பதான் இந்த ஆளோட டார்ச்சர்ல தப்பிக்கலாம்னு சொல்றாரு. இதை கேட்ட கோமதி கோவம் என்னடா சொன்ன, நான் இனிமேல் அழ மாட்டேன், நீ கேட்டு கட்டினா போடா, புருஷனை பத்தி ஒரு வார்த்தை பேசாத, அவரை பத்தி என்ன தெரியும், இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு ஒழிச்சுக்காரு, உங்க எல்லாம் எப்படி பாத்துருக்காரு, நீனவும் உங்க அப்பனை பத்தி தப்பா பேசுற, என் புருஷனை பத்தி ஒரு வார்த்தை நீ பேசுன, நீ அவ்வளவுதான், என் மூஞ்சிலே முழிக்காதரா, என்கிட்ட பேசாதரா, நான் ஏன் உனக்கு கழுவணும், நான் ஏன் உனக்காக கழுவணும்னு எப்பனா போடான்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. கதிர் சொல்றா, ஆனா நீ பேசுறது ரொம்ப தப்புனா, அம்மா அதை போய் சமாதானப்படுதுன்னு சொல்றாரு. ஆனா அந்த கதிர் காதலே வாங்கறத கண்டுக்கிறதும் இல்ல, நீயே போய் பண்ணிக்கடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. கதிர் போய் அவங்க அம்மா சமாதானப்படுத்துறாரு. எல்லாமே அவ்வளவுதான், யார் வேணா எப்படின்னா போங்க, எப்படின்னா போங்க, ஆனா நான் என் புருஷனை விட்டு வர மாட்டேன், என் புருஷன் பேசா கேட்பேன், தயவு செஞ்சு என் புருஷனை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு அவங்க இனிமே பாண்டியனுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.